நிறைய பேரண்ட்ஸ் அவங்க குழந்தைங்கள ஓபிடி கூப்பிட்டு வரும்போது அவங்களுடைய குழந்தைங்க சத்து இல்லாத பொருட்களை சாப்பிட்றதா ஒரு கம்ப்ளைண்ட்டோடு வருவாங்க. அதாவது தங்களுடைய குழந்தைங்க வந்து மண்ணை திங்கிறதாகவும், செவத்தில் நக்கிட்டு இருக்கிறதாகவும், பென்சில் கடிக்கிறது, சாக் பீஸ் திங்கிறது, ரப்பர் திங்கிறது, பேப்பர் திங்கிறது, இந்த மாதிரி ஊட்டச்சத்து இல்லாத பொருட்கள் திங்கிறதா வருவாங்க. இது பேர் நம்ம பைக்கான்னு சொல்லுவோம். ஸோ ஈட்டிங் ஆஃப் நான் நியூட்ரிஷியஸ் ஃபுட், சத்து இல்லாத ஆகாரங்களை சாப்பிடக்கூடிய அந்த ஒரு கிரேவிங் குழந்தைகளுக்கு வரும். பொதுவாக இந்த மாதிரி கிரேவிங் ஏன் குழந்தைங்களுக்கு வருதுன்னா, இரும்பு சத்து குறைபாடு, அயன் டெஃபிஷியன்சி அனீமியானால வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு சில டைமில் குழந்தைங்களுக்கு ஊட்டச்சத்தில் இரும்பு அதிகமாக இல்லாத உணவுகளோ, இல்லை வயிற்றில் கீரிப்புழுன்னு சொல்லக்கூடிய அந்த புழு தொந்தரவுனாலேயோ, இல்லை பால் ஜாஸ்தியாக கொடுக்குறதுனால வயிற்றில் ஏற்படக்கூடிய இரத்த கசிவுனாலேயோ இல்லாமல் மேற்கொண்டு பல காரணங்கள்னால இரும்பு சத்து குறைபாடு ஏற்படலாம். அப்படி ஏற்படும் போது நார்மலாகவே நம்மளுடைய மூளையில் சுரக்கக்கூடிய அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸில் ஒன்றான டோப்பமைன் வந்து ஆல்டர் ஆகி கம்மியாகும்போது இந்த டேஸ்ட் பெர்செப்ஷன், அதாவது ஒரு உணவுடைய அந்த டேஸ்ட் வந்து உணரக்கூடிய அந்த டேஸ்ட் பட்ஸுடைய அந்த சென்சேஷன் மாறுபடும். அப்போது அன்யூஷுவலாக வந்து இந்த மாதிரி ஊட்டச்சத்து இல்லாத பொருட்களை வந்து நாக்கில் போடணும், சவைக்கணும், இந்த மாதிரியான ஒரு விருப்பம் தன்னாலே உருவாயிரும். இது பொதுவாக 2 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைகளை நம்ம அதிகமாக பார்க்கலாம். ஸோ அப்போ இந்த மாதிரியான குழந்தைங்களுக்கு இந்த வயிற்றில் கீரிப்புழு தொந்தரவுக்கான மருந்துகள் ஆல்பெண்டசோல் கொடுக்க வேண்டியது இருக்கும். மேற்கொண்டு இரும்புச்சத்து குறைபாடுக்கு இரும்புச்சத்து மருந்து நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். அப்படி கொடுத்து ஒரு சில வாரங்கள்லேயே இந்த மாதிரியான தொந்தரவு சரியாகிறதா நிறைய பேரண்ட்ஸ் கவனிப்பாங்க. அதுதான்